நமஸ்காரம். செப்டம்பர் மாதத்தில் மகர ராசிக்கு பார்க்கும்போது அஷ்டமஸ்தானம்னு சொல்கிறப்போ அஷ்டமாதிபதியே இந்த மாதம் ஆட்சி வலு அடைகிறதுனால வயதானவர்களுக்கு இருந்த ஆயுள் பயம் நீங்கும், உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கிற காலகட்டமாக இருக்கும். அதே சமயம் உங்களுடைய பாக்கியாதிபதியான புதன் பகவான் மாத ஆரம்பத்தில் அட்டமஸ்தானத்துக்கும் 15ஆம் தேதிக்கு பின்பு பாக்கியஸ்தானத்துக்கும் பெயர்ச்சியாக போகிறார். அப்போது பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிற மாதமாக எதிர்பார்க்கலாம் செப்டம்பர் மாதத்தில் மகர ராசிக்காரங்க. அதே சமயம் உங்களுக்கு முழு ராஜ யோகாதிபதினு சொல்கிற சுக்கர பகவானும் உங்கள் ராசி தான் பார்த்துட்ருக்கார். அதன் 15க்கு பின்பு உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கும் சுக்கரனும் பயிற்சி ஆயிடுவார். அப்போது எதிர்பாராத ஒரு மாற்றங்கள், எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டங்கள், அதே சமயம் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கிறது, அதே சமயம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது, வண்டி வாகன யோகங்கள் கூடி வர்றது போன்ற வாய்ப்புகள் எல்லாமே சுக்கிர பகவான் உங்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். திருமண யோகம் கூட கை கொடுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமண பேச்சுக்கள் வெற்றி தரும் இந்த மாதத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு. திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு கட்டுற யோகம் இதெல்லாம் சொல்லிட்டாவே சுயஜாதகம் ஃபஸ்ட்டு அதுக்கான திசா புத்திகள் இருக்கணும் உங்களுக்கு. அப்போ உங்கள் சுயஜாதகத்துக்கான திசா புத்தி இருந்தால் இப்போ கோச்சாரம் அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் செய்யும்போது கண்டிப்பாக அந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியடைய வாய்ப்புகள் ஏற்படுக்கும். அதே மாதிரி வேலையில் ஒரு புதிய மாற்றம் நிகழப்போகுது உங்களுக்கு. அது இடமாற்றமாக இருக்கலாம், வேலை மாற்றமாக இருக்கலாம், இல்லை வேலை இருக்கிற வேலையிலே ஒரு பதவி உயர்வாக இருக்கலாம், இல்லை மனதுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்களாக ஏதாவது ஒன்று இந்த மாதம் வேலை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த விஷயங்கள், ஒரு மாற்றங்கள் நிகழப்போகுது. அதனால் ஒரு நல்ல ஆதாயம் தான் இந்த மாதம் உங்களுக்கு வரும் காலங்களையும் கிடைக்க போகுது. அப்போது வேலை, குடும்பம், அதே சமயம் உடல் ஆரோக்கியம் அனைத்துலேயுமே நல்ல பலன்களை செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் சுயஜாதகத்தில் தசாபுத்தியும் நல்லா இருக்கும் வகையில். சரி, அப்போ எதில் கவனமாக இருக்கலாம் அப்படிங்கும்போது சூரியன் ஆட்சி வலு இந்த மாதம் உங்கள் அட்டமாதிபதி வலுவாகிறதுனால அரசாங்கம் சார்ந்த பிரச்சனைகள், இல்லைனா அரசாங்க வேலை இருப்பவர்கள், அதில் இருக்கிற உயர் அதிகாரிகள் மூலியமாக பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அரசாங்க விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தந்தையோட உடல் ஆரோக்கியம் அல்லது தந்தைக்கு விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கும். இது இரண்டை தவிர்த்து மற்ற அனைத்து நட்பங்களுமே மகர ராசிக்காரங்க இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமான காலம் போது செப்டம்பர் 19, 20 மற்றும் 21 இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது உத்தமம்.